மாத்திரம் இல்லை, அதாவது ஒரு கத்தருக்கு ஒப்பு கொடுக்கறது அர்ப்பணிக்கிறதையும் நம்ம இந்த பிள்ளை வந்து ரொம்ப படிச்சிருக்கு, இது நல்ல வேலைக்கு போட்டோம், இது ஒண்ணுமே படிப்பே வராது, இது மக்கு, இது பாஸ்டர் ஆகிறதான் லாயக்கு, இல்லை 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 இது மக்கு பாஸ்டர் ஆகிறதான் லாயக்கு. உங்களை சொல்லலை உங்களை சொல்லலை ஒப்பு கொடுக்கறதுக்கும் நிறைய வீடுகளில் வந்து அப்படி. ஆமாம், அந்த நீ போய் டாக்டராக நீ போய் சம்பாதிக்கணும்னா, நீ என்ஜினியராக சம்பாதிக்கணும்டா, உனக்கு வந்து முன்னாடியே வரல, நீ எல்லாரையும் வந்து என்ன ஒரு மாதிரி அடியாள் மாதிரி பண்ணிட்ட, நீ வந்து மிஷினரியாக போகலாம், மிஷினரியாக போகிறதுக்கு அடியாள் ஆகணுமா, அல்லது நீ பாஸ்டர் ஆகலாம் இப்படின்னு சில ஒரு ஒப்பு கொடுத்து இருந்தனால இப்போ பசங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஊழியத்துக்கு. ஆமோசனுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க. ஆமோசனுடைய புத்தகம் புறஜாதியாரை தள்ளி வைக்காமல் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஒரு மனத்தை குறித்து, அதாவது புறஜாதியாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்றாக இருக்க குறித்து எழுதியிருக்காரு. ஆமோஸ் 9வது அதிகாரம் 11-12. எதோமின் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதை தான் முன்னாடி வந்து இது யாக்கோபு முன்னாடி சொல்கிறார். அதாவது எப்படி என்னேன் மற்ற மனுஷரும் நாமம் தரிக்கும்படி வர வேண்டும் என்று. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து ஐக்கிய பந்தி வந்து எந்த விதத்தில் அசூசி முகம் சுழிச்சு உட்காரக்கூடாது, யாருமே முகம் சுளிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஐக்கிய பந்தியில் எல்லாருமே ஒரே காரியத்தை, அதாவது ஆவிக்குரிய, அதாவது சரீர பிரகாரமான அசூசிகள் நீக்கப்பட வேண்டும், ஆராதனைக்குரிய அசூசிகள் நீக்கப்பட வேண்டும், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் உள்ள அசூசிகள் நீக்கப்பட வேண்டும். அப்போ தான் எல்லாருமே வந்து ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட முடியும். ஒன்றா சில இடங்கள்லாம் வந்து மிஷனரியோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒருத்தர் இப்போ ஆண்டவருக்குள்ளே போயிட்டார். அவர் வந்து நான் ஆரம்ப காலத்தில், அதாவது 1980வது வருஷம் ஊழியத்திற்கு வந்தபோது அவர்கிட்ட வந்து நிறைய இதெல்லாம் கேட்பேன். அப்போ கேட்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர்கிட்ட பேசும்போது. லாசரஸ் அண்ணன் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னார், தம்பி நாங்கள் வந்து போகும்போது ஒரு இடத்துல எங்களுக்கு கூழ் கொண்டாந்து கொடுத்தாங்க கிராமத்தில். கூழ் கொண்டு வந்தோன்னே நான் கூழை வாங்கிட்டேன். கூழை வாங்கி குடிக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், கூழில் நெய் போட்டிருக்கான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் நெய் இல்லையே, எனக்கு சும்மா தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு நெய் இருக்குது அப்படின்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா நெய்யை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது நெய் இல்லை, மூக்குச்செல்லின்னாரு. எப்படியோ விழுந்திருக்கு. என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்படி தூக்கி எடுத்து போட்டுட்டு குடிச்சிட்டோம், அவ்வளோதான். நான் அசூசிப்பட்டேன்னா அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு வாரமும் போட்டு கொண்டு வந்திருக்க முடியாது. கர்த்தருடைய பந்தி வரும்பொழுது அவங்களுக்கு சுகாதாரத்தை குறித்து நம்ம போதிக்க வேண்டியதாக தான் இருக்குது, நிச்சயமாக சொல்லணும். இதனால தான் அவர் சொல்கிறார், படைக்கப்பட்டவைகளை, அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது வேசித்தனம், நொறுங்குண்டது, ரத்தம் இதை புசிக்கக்கூடாது. இந்த சட்டம் புறஜாதியாரோடு யூதரும் சேர்ந்து புசிக்கும் பொழுது இடரல் அடையக்கூடாது. சரி, இப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஒரு அருமையான ஒரு லெட்டரில் அந்த லெட்டர் எழுதும்போது ரொம்ப அழகாக நீட்டாக எழுதுகிறாங்க. 23வது வசனத்திலிருந்து வாசிங்களேன் சீக்கிரமா. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. இதில் தான் ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. எத்தனையோ பிரிவினைகள் இருந்தாலும் கடைசியில் பரிசுத்த ஆவியானவர் செய்யும்போது ஒருமனப்பட்டு எல்லாருமே முடிவுக்கு வர்றாங்க. சரி, அதுக்கடுத்தது அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம்.
அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்கள் என்று எழுதினார்கள். இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் அனுப்பிவிட்டு அவங்க அந்தியோகியா வர்றாங்க. சபையை கூட்டி வந்து நிருபத்தை வாசிக்கிறாங்க. நிருபத்தை வாசித்தது மட்டுமல்ல, யூதாவும் சீலாவும் அவர்களும் தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் அவர் அநேக வார்த்தையினால சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி கொஞ்ச நாட்கள் அவர்களோடு கூட இருக்கிறாங்க. இந்த இதன் 31வது வசனம், அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். எங்கே கலக்கம் இருந்தது முன்னாடி, ஆக சுவிசேஷம் சரியானபடி அங்கே பொருத்தின பிறகு அங்கே ஒரு பெரிய ஆறுதல் இருக்குது. நிச்சயம் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா, 1வது வசனத்துலேயும் இந்த வசனத்துலேயும் உள்ள பெரிய கான்ட்ராஸ்ட். சுவிசேஷத்தை சரியானபடி நாம் திடமாக போதித்து வரும் பொழுது சபைகளிலே ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். சபைகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த நாட்களிலே சரியான சுவிசேஷம் கிடையாது. ஆளுக்கு ஒரு சுவிசேஷமாக இருக்குது, ஆளுக்கு ஒரு சுவிசேஷம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, எழுதி அனுப்புனது மட்டும் இல்லை, நீட்டாக எழுதிட்டாங்க. இல்லை, நீட்டாக எழுதிட்டாங்க. எழுதுனது மட்டும் இல்லை, ஒரு வேளை என்ன நினச்சிருப்பாங்க, இது எழுதுனது யாருன்னு தெரியாமல் போயிடும், அதனால் 2 ஆளையும் அனுப்புவோம், ஒரு ஆள் இல்லை 2 ஆள் அனுப்புவோம். அவங்கள சகோதரருக்குள்ளே, இவங்க யூதாவும் சீலாவும் வந்து சகோதரருக்குள்ளே பேர் பெற்றவர்கள். தேர் த ஸ்பெஷல் இன் த பிரதரன், அதாவது சிறப்பானவர்கள். அவங்களையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. அவங்கள தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க, போதகர்களாக இருந்தாங்க. பின்பதாக நாம் பார்க்கிறோம், சீலா மிஷினரியாகவும் பரவிட்டு போகிறார், அப்போஸ்தலராக மிஷினரியாக பரவிட்டு போகிறார். ஓகே இதனால் இது எங்கெல்லாம் கொண்டு போனாங்கன்னா, நீங்கள் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 16வது அதிகாரம், அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிமா. விசுவாசத்திடப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. என்றைக்கு சபை சுவிசேஷத்திலே அஸ்திவாரமிட்டு சரியானபடி கட்டப்படுகிறதோ அந்த நாளிலிருந்து சபையானது விசுவாசத்திலே ஸ்திரப்படும், நாளுக்கு நாள் எண்ணிக்கையிலே பெருகும். இந்த பகுதியில் நான் பார்த்து கொண்டு வருவோம். என்ன நடந்தது, என்னெல்லாம் செய்தாங்க, என்ன யாக்கோபு என்ன நடவடிக்கைலாம் மேற்கொண்டார் பாருங்க. கள்ள போதகரோடு உள்ள ஒட்டு உறவை தள்ளிட்டார். என்னைக்கு சரி இவங்களும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஆளுதாங்க பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலை. ரொம்ப தெளிவாக எங்களால் பெறாதவர்கள் அப்படின்னு, அதாவது அவங்களுக்குள்ள நீ வந்து எங்களால் போகலப்பா, நீ கள்ள போதகரோடு உள்ள உறவை ஒட்டி வெட்டினார்கள். நல்ல போதகர்களை தெரிந்து கொண்டார்கள். 2 பேரை, முக்கியமான 2 பேரை தெரிந்து கொண்டார்கள். வேற என்ன செய்கிறாங்க, புறஜாதிகர் மேல் கூடுதலான சுமை செலுத்தக்கூடாது என்று ஏகமாய் தீர்மானித்தார்கள். ஏகமாய் தீர்மானிக்கும் பொழுது எப்படி சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தீர்மானிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக எழுத்துப்பூர்வமாக அறிவித்தார்கள். அதை சபைகளிலே வாசிக்கும்படி பணித்தார்கள். 4 காரியம் பண்ணியிருக்கார். மறுபடியும் சொல்கிறேன், கள்ள போதகரை தள்ளி வைத்தார், அதுக்கு அடுத்தது நல்ல போதகரை அனுப்பி வைத்தார், அதாவது நல்ல ஊழியக்காரர்களை அங்கீகரித்தார், நல்ல போதகரை கூட அனுப்பினார். அதுக்கு அடுத்ததாக புறஜாதிகள் மேல் கூடுதலான சுமை சுமத்தக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்தார்கள். எழுத்துப்பூர்வமாக அறிவித்தது மட்டுமல்ல, அதை சபைகளிலே அதை வாசித்து பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். சொல்லுங்கள், என்னமோ சொல்ல வரீங்க? அவ்வளோதானே, இதுக்கு மேலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக நாம் பார்ப்பது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அந்த இடத்துல நிச்சயமாக காக்கப்பட்டபடினாலே புறஜாதி மத்தியிலே உருவான சபைகள் எல்லாம் 300 வருடத்துக்குள்ளாக ரோம சாம்ராஜ்யத்தையே மாற்றி போடத்தக்க அளவுக்கு வீரியம் கொண்டு வளர்ந்தது. இந்த பகுதியில் தான் பொந்து என்ற இடத்துல இருந்து ஒரு ரோம அதிகாரி பிளைனி த யங்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ராஜனுங்கிற ஒரு சீசருக்கு கடிதம் எழுதும்போது, அதாவது 112வது வருஷத்தில் இது நடந்தது வந்து 49 50வது வருஷம், 112க்கு இன்னொரு ஒரு 50 வருஷத்துக்குள்ளே, ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் கண்டேஜியஸ் டீச்சிங், the contagious teaching not only confined in the important cities, it has infiltrated, it has penetrated even in the villages
அண்ட் த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறார். அதாவது இந்த துருபதேசம், ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க, சூப்பர்ஸ்டிஷன்றாங்க. அதை இது என்ன நடந்தது, இந்த முக்கியமான சிட்டியில் மட்டுமல்ல, இப்பொழுது எல்லா விதமான புறமான கிராமங்களிலும் பண்ணை பகுதிகள், அதாவது பெரும் பண்ணைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பரவிவிட்டதுங்கிறார் எல்லா இடத்துலையும். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு அவர் எழுதும்போதே, திஸ் கேஸ் இஸ் ஸோ சீரியஸ் பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் மோர் அப்படிங்கிறார். ரொம்ப பெரும்பான்மையான மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. எந்த நிலையில் இருந்தால் படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து சபைகளில் என்ன நடந்ததுன்னா, அதாவது அவங்களுடைய கோவில்களில் பலியிடுறதுக்கு ஆள் இல்லையா, பலிக்கு மிருகம் கிடையாது, பலியிடுறதுக்கு ஆள் கிடையாது, கோவில்கள் பூட்டப்பட்டு விட்டன. ரொம்ப ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது எனக்கு. என்ன செய்ய வேண்டும், இவங்களை எல்லாரையும் நம்ம வந்து சித்திரவதை பண்ணி அவங்க இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து திரும்ப தங்களுடைய பழைய முறைமைக்கு வர வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்துகிறேன். எல்லாரையும் ஒவ்வொருவரையும் கட்டாயப்படுத்துகிறேன். யாரெல்லாம் நான் வந்து பெர்சிக்யூட் அல்லாத அவங்கள உபத்திரப்படுத்தணும்னு கேட்குறாரு. கேட்கும்பொழுது கிறிஸ்தவன் சொன்னால் உடனே நான் அவனை உபத்திரப்படுத்திடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொரு பகுதியாக கேட்டு எழுதுறார். நான் வந்து இதில் எனக்கு ரொம்ப ஆலோசனை நீங்கள் கொடுக்கணும். இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த கிறிஸ்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஒரு விசேஷத்தை ஒரு நாள் வச்சுருக்காங்க, காலையிலே எல்லோரும் வந்துடுறாங்க, வந்து எல்லாம் பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சாதாரணமாக இருக்குது. அதுக்கு பின்பு எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து பொய் சொல்ல மாட்டோம், நாங்கள் விபச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள குறித்து பேசுகிறாரு. பின்பு ஒரு சின்ன ஒரு சாப்பாடு எல்லாருமே சாதாரண ஒரு இன்னோசன்ட் ஃபுட்டுங்கிறாரு எழுதுறாரு. சாதாரண சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றாங்க, ஒரு களங்கம் இல்லாமல் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்த சபை எப்படி நடந்ததுன்னு சொல்லி, அதாவது கிறிஸ்தவர் எழுதவில்லை அல்லது ஒரு யூதர் எழுதவில்லை, ஒரு ரோம அதிகாரி பிளைனி தி யங்கர்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அவர் எழுதினுடைய அர்த்தம் என்ன, இப்படி சபைகளிலே சரியானபடி சுவிசேஷத்தை ஆணித்தனமாக அவங்க வைத்தது அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்குள்ளாக சபை வளர்ந்தது. 300 வருஷத்துக்குள்ளாக வளர்ந்தது. இந்த பகுதியை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த பகுதியை படித்துக்கும் பொழுது என்ன தெரிகிறது, ஏன் இதை லூக்கா மிகவும் விசேஷமாக ஒரு அதிகாரம் முழுவதுமாக கொடுத்துருக்கிறார். எதுக்காக ஒரு அதிகாரம், 15வது அதிகாரம் முழுவதுமாக ஏன் கொடுத்துருக்காரு. ப்ராப்ளம் வரும்போது முதல்ல அதை சால்வ் பண்ணி, ப்ராப்ளம் வரும்போதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கணும். சரி, வந்த உடனேயாவது விட்டு வைக்கக்கூடாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஆமாம், ப்ராப்ளத்தை உடனே சால்வ் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு பிரச்சனைகள் வந்து பிரச்சனையை இன்னும் அதிகமாக பண்ணாத வரைக்கும் பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்பாங்க. பிரச்சனை உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகாத வரைக்கும் பிரச்சனைக்கு பிரச்சனையை கொடுக்காத, அதை அப்படியே விட்டுரு அப்படின்பாங்க. இக்னோர் த ப்ராப்ளம் அண்ட் இட் வில் கோ அப்படின்பாங்க. இங்கே இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், முடிவு பயங்கரமாக இருக்கும். என்ன முடிவு பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை இக்னோர் பண்ணியாங்க, இது சின்ன மேட்ரு தானேப்பா, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே பார்த்துங்க அப்படின்னு விட்டுருந்தாங்க. நிறைய பிரச்சனை வியாதி மாதிரி சைலண்ட்டாக இருந்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு வரும்பொழுது அப்படி தான் இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். தெரியாது எனக்கு, அதை எங்கே வெடிக்க போகுதுன்னு தெரியாது. இந்த மலேரியா காய்ச்சல் சொல்லும்போது அந்த மலேரியா பேரசைட் என்ன செய்யுமா, லிவருக்கு கீழே வந்து உட்காந்துருமா, சைலண்ட், அதாவது ஸ்லீப்பர் செல்லு மாதிரி உட்காந்துரும். உட்காந்து ஒரு நாளில் என்ன செய்யும், கோடிக்கணக்காக பரவி திடீர்னு அட்டாக் பண்ணும், எல்லா சிஸ்டத்தையும் முடைக்கிறோம். ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணாது. 1997 வருஷம் எனக்கு வந்ததுனால எனக்கு தெரியும், எல்லா சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணிட்டோம். அடிப்படையில் உள்ள ஒரு பிரச்சனை தானே சொல்லி விட்டு வந்து எல்லாத்தையும் இருக்கணும். வேற என்ன உங்களுக்கு நமக்கு இது குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லி தருகிறார், நமக்கு என்ன பாடத்தை சொல்லி தருகிறார். அந்த இஷ்யூவை சர்ஃபேஸ் லெவலில் மாத்திரம் டீல் பண்ணாமல் அதோட சரி மேல் பூச்சாக பூசி, அதாவது தமிழில் ஒரு என்னது சரியானபடி ஷீல்ப் இதுக்காமல் என்ன சொல்லுவாங்க, வேதத்தில் ஷீல்ப் இழுக்காமல் மேற்கட்டாய் கட்டுகிறார்கள். மராமத்து மட்டும் பண்ணலை, மராமத்து வேலை பண்ணலை, மேலே பூசிக்கிட்டே இல்லை. என்ன புழு பெய்து புண் பொதியுமாறு அப்படின்னு, அது உள்ள புழு இருக்க மேலே வந்து என்ன செய்கிறாங்க, கட்டு போடலை, அப்படி பண்ணலை. சலத்தை நிற்காம மருந்து கட்டிகிட்டே வந்து அது சுகமாக. ஆமாம், சலத்தை நிற்காம பிரச்சனைக்கு சரியானபடி கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணாதான் அந்த இது அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இல்லைன்னா அது பிரச்சனை பெருகிட்டே சமாதானம் இல்லாமல் குழப்பம். நிச்சயமாக ஆமாம், ரொம்ப இது அது அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. அருமையானவர்களே, ஒரு சபையிலே சரியானபடி சுவிசேஷத்தை நாம் சொல்லி
அந்த சுவிசேஷத்திற்கு அடுத்த காரியத்திலே சபைகளிலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆழமாக ஆணித்தரமாக தீர்க்காத பட்சத்தில் நம்ம அநேக நேரங்களிலே சபைகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு மேற்பூச்சாக பூசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர அதற்கான ஒரு அறுவை சிகிச்சை நடத்தப்படவில்லை. நிச்சயமாக நம்ம அடித்தளத்திற்கு செல்ல வேண்டும். அப்போஸ்தலர்கள் உபதேசித்த உபதேசங்களையும் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தையும் கொண்டு ஆணித்தரமாக சபைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.